புதிய விடியலுக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வார்த்தை. கனவு மனதில் தோன்றி நிஜத்தில் மறைவது இல்லை. மனதின் ஆசையை அடக்கி ஆளும் போதுதான் உன் கனவு நிஜமாகவே தொடங்குகின்றது. கண்டிப்பாங்க, நம்மளுடைய ஆசைகளை நம்மளுக்கு அடக்கி ஆள தெரியலன்னா நம்மளால் சாதிக்கிறதுக்கும் நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். ஏன் நம்ம விழுந்துக்கிட்டே இருக்கோம், நம்மளால் வளரவே முடியலையே ஏன்ற அந்த ஒரு கொஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நான் நிறைய படிக்கிறேன், நான் நிறைய காரியங்களை நல்ல காரியங்களை செய்கிறேன். பட் ஐ எம் நாட் அ செலிப்ரிட்டி டு ஃபேஸ் இட். நான் ஒரு பிரபலமான ஒரு பர்சன் கிடையாது என்னை பார்க்கறது. ஆனால் உன்னுடைய ஆசைகளை நீ அடக்கி ஆளும் பொழுது, எனக்கு குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு சிகரெட் பிடிக்கிறது பிடிக்கும், எனக்கு நல்லா ஃபேஷன் ட்ரெஸ் போட்டு பிடிக்கும், நல்லா மேக்கப் பண்ணுறது பிடிக்கும். ஆனால் உன்னுடைய குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்காது. பட் அதெல்லாம் நீ அடக்கி ஆண்டனா நீ வெற்றி அடையும் போது நீ இழந்ததையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ உன்னுடைய ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறுறத நீயே பார்க்க முடியும். அப்போது நம்மளுடைய ஆசைகளை அடக்கி ஆள தெரிந்திருக்க வேண்டும். தெரிஞ்சும் போது கண்டிப்பாக நம்ம அந்த வெற்றியின் கனியை ருசி பார்ப்போம். ருசி பார்த்த உடனே செம்ம டேஸ்ட் ஆகிடும். அதுலேயும் நம்ம ப்ரைட் ஆகிடக்கூடாது. என்னடா அதோ பற்றியா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப உச்சிக்கு போனனாலும் கீழே விழுந்து ஸ்பாட்லேயே காலி ஆகிடும். ஸோ அந்த மாதிரியும் இல்லாமல் எப்பவுமே மனத்தாழ்மையோடு ஒரு வசனம் இருக்குது, தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் கடவுள் சமூகத்தில் உயர்த்தப்படுவான். அப்போது இந்த வசனத்தை வச்சு தான் நான் சில காரியங்களெல்லாம் பேசுகிறேன். இப்படியா நான் சில வார்த்தைகளை கொடுக்க முடியுது. அப்போது நான் என்னை தாழ்த்தும் பொழுது, உன்னுடைய ஆசைகளை நீ அடக்கும் பொழுது கண்டிப்பாக உன்னுடைய கனவு நிஜமாகிறத நீ உணர முடியும். நம்ம அதை ருசி பார்க்கவும் முடியும். இந்த சின்ன ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன். இதையும் நீங்களும் கேட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.